மச்சான் வால் நிக்குதுடா. என்னடா படம் விளம்பரத்துல நிக்கிற மாதிரி நிக்குதா? அவளை கண்டுக்காம போ மச்சான். சரிடா, அதுக்கு ஏன் முதுவ சொல்லிடு இரு. ஹாய் குணா. ஹாய் கமல். இதுக்கு மேல எப்படி கண்டுக்காம போக முடியும்? அதான் கூப்பிட்டால. ஹாய் தாரா, குட் மார்னிங். குட் மார்னிங். அப்படிங்கப்பா, குட் மார்னிங் கூட இவ்வளவு ஸ்டைலா சொல்லுது பாரு. சும்மா இருங்களேன் குணா. என்ன கமல், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நேற்று நான் வீட்டில் ட்ராப் பண்ணதுல இருந்து ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசவே இல்லை இன்னும். அது அது நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. டிவாடா. இங்க பாருங்க கமல், நான் ரொம்ப ஓப்பனான பொண்ணு. நேற்று நான் உங்க கண்ணத்துல கிஸ் பண்ணது நீங்க குணா கிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பீங்க. அதனால தான் அவரை முன்னாடியே நான் பேசுறேன். பட் இங்க பாருங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன் ஆஸ் அ ஃப்ரெண்டா. அதான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்ன அட விடுமா, இதுக்கு எதுக்கு இவ்வளவு தயங்கி இருக்கிற? உனக்கு ஆசையா இருந்துச்சு, கொடுத்துட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. விடு. லூசு போயில, ஏன்டா இப்படி பேசுறா? ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கீங்க குணா. நீங்கள் சூப்பர். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது உண்மைதான். எனக்கு உண்மையிலேயே ஆசையாக தான் இருந்துச்சு அவரை கிஸ் பண்ணணும்னு. பிகாஸ் யூ வாஸ் வெரி ஸ்வீட். என்கிட்ட அப்படி யாரும் ஸ்வீட்டாலாம் நடந்துக்கிட்டதே இல்லை. ரொம்ப அழகாக பேசினார் என்கிட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் அப்படி பண்ணிட்டேன். அதுக்காகலாம் நான் கமல்கிட்ட சாரி எல்லாம் கேட்க போகிறது கிடையாது. ஐ ஸ்டில் லைக் ஹிம் ஆஸ் அ ஃப்ரெண்ட் இப்போதைக்கு. பயங்கரமா பேசுறியே தாரா. சரி, கமலை இப்போதைக்கு மட்டும் ஃப்ரெண்டுங்கிற, அப்ப அப்புறமா எப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அண்ணன் நல்லா மட்டும் சொல்லிடாத, டென்ஷன் ஆயிடுவேன். நோ வே குணா. ஒரு பையன்கிட்ட பழகினதுக்கு அப்புறம் அவனை அண்ணா அண்ணான்னு கூப்பிடுற சீப்பான பொண்ணு நான் கிடையாது. அவரை எனக்கு ஃப்ரெண்டாக பிடிச்சிருக்கு. அண்டு அது மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குல்ல. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அவருக்கும் விருப்பம் இருக்கணும்ல. விருப்பம் இருந்தால் எனக்கு சரி. இப்போதைக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே கைஸ், எனக்கு வேலை இருக்குது. பாய். ஐயோ மச்சான், கன்ஃபார்ம் மச்சான், அந்த பொண்ணுக்கு உன் மேல ஏதோ ஒன்று இருக்குடா. சும்மா இப்படியே பேசி இரிட்டேட் பண்ணாதடா. எனக்கு அவளை பார்த்தாலே கோவமா வருது. ச்சே, என்கிட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டா. எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது அவளை பார்க்குறப்பெல்லாம். சரி, ஏதோ பொண்ணாச்சு, திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஆனாலும் எனக்கு எரிச்சலாக வருது. நீ வா அமைதியா, இதோட இந்த விஷயத்தை பற்றி பேசாத. மச்சான், கிளைண்ட் மெயில் அனுப்பியிருக்கான் பாத்தியா? நான் எதையும் பார்க்கலடா, சிஸ்டமே ஆன் ஆகல இன்னும். ஐடியில் சொல்லவாடா? சொல்லணும், இருடா, ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். என்ன கமல், காலையிலேயே இவ்வளோ சூடாக இருக்க? சௌமியா, தேவையில்லாம கிட்ட பேசாத, அமைதியா இரு. இப்போ நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? காலையிலேயே எதுக்கு இவ்வளோ சூடாக இருக்குன்னு தானே கேட்டேன். அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? சும்மா இருக்க முடியாது உன்னால. உன் வேலையை பாரு அமைதியா. இப்படியெல்லாம் பேசாத கமல், இது ஆஃபீஸ். அது ஈர வெங்காயம் எல்லாம் எனக்கும் தெரியும். உன் வாயை முடிக்கிட்டு உன் வேலையை பாரு. கமலு, உனக்கு என்னடா வேணும் இப்போ? மேனேஜர் இங்கே தாண்டா சுற்றின்னு இருக்கிறான், அமைதியா இரு. ஆமாம், பெரிய இவன் அவன். சே, ஒரு சிஸ்டம் கூட சரியா இல்லை இந்த ஆஃபீஸில். கமல், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. இது தெரியுமா உனக்கு? இங்கே பாரு, நான் உன்னை எதுவும் பேசாதுன்னு சொன்னேன். என்ன கமல், இது ஆஃபீஸ் கமல். யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். என்ன பேசாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? என்ன தானே கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்க, அதனால தானே பேசாதங்கிற. நீ தனியா எவங்கிட்ட தான் பேசிட்டு போ, என்கிட்ட எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க நீ? ஒரே டீமா இருக்குமே, அதனால தான் நீ ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டேன். சரி, இட்ஸ் ஓகே. பட் ஸ்டில் கமல், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் கமல். இந்த மட்டும் இது நல்லா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத சௌமியா. சும்மா இரு. அடுத்தவங்க ஆளுக்கு கூட தான் அழியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ சும்மா இருக்கியா? இல்ல சந்தோஷம் நந்தினியை லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரிஞ்சா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காவன. வாய முடியா? இது ஆபீஸ். அதுவும் இல்லாம நீ மட்டும் நான் ஒழுங்கா போச்சு போ, வச்சு செய்ய போறாரு 3 பேரையும். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? ஜஸ்ட் கம் டு மை கேபின் ஆல் ஆஃப் யூ. போச்சு சத்தம். இன்னைக்கு வச்சு செய்ய போறாரு. உங்க 3 பேருக்கும் அறிவு இருக்குதா இல்ல வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களாப்பா? கொஞ்சமாவது பொறுப்பா இருக்கீங்களா நீங்க 3 பேரும்? எப்ப பாரு இங்க வந்து நின்று திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. என்ன அசோசியேட்ஸ் மாதிரி திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க? பேசாம அசோசியேட் லெவல்ல இறக்கி விட்டுருவோமா உங்க 3 பேரையும்? சார் என்ன சார் சொல்றீங்க? 6 இயர்ஸா டீம் லீடரா இருக்கோம் சார் இந்த கம்பெனில, நானும் கம்பலும். இருந்து என்ன பிரயோஜனம்? இப்படி சின்ன பசங்களாட்ட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு. ஏப்பா, அறிவுங்கிறதே இருக்காது உங்க 3 பேருக்கும். சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார். நான் பாட்டுன்னு வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். கமல் தான் என்கிட்ட கோவப்பட்டான். ஏமா சௌமியா, உன் வாய்ஸ் தான் ஃப்ளோர்ல நல்லா கேட்டுச்சு. அதனால தானே நான் உன்னையும் கூப்பிட்டு வச்சு இங்க திட்டிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா எனக்கு என்ன தலையெழுத்தா உன்னை கூப்பிட்டு வச்சு திட்டணும்னு? இங்க பாருமா சௌமியா, முதல்ல இந்த அடுத்தவங்க மேல பழிய போட்டு எஸ்கேப் ஆகுற வேலையை விடு. சார், அப்படி இல்லை சார். நான் ஜஸ்ட் கேஷுவலாக தான் சார் பேசிக்கிட்டு இருந்தேன். கமல் தான் வாய்ஸ் ரைஸ் பண்ணி கத்த ஆரம்பிச்சான். பேசுறதுக்கு என்னமா வேண்டி கிடக்குது? நீங்க என்ன அசோசியேட்டா பேசிக்கிட்டு கிடக்கிறதுக்கு வேலையை பார்க்க வேண்டியதானே? காலையில ரிப்போர்ட் எல்லாம் இன்னும் எனக்கு வந்தே சேரல. அதுக்குள்ள ஒரு சண்டையை இழுத்து பஞ்சாயத்து ஆக்கி விட்டுட்டீங்க. சார் ரியலி சாரி சார். இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகாம பாத்துக்கிறோம். எல்லாரும் ஸ்டாண்டர்டா ஒரு பதில் வச்சிருக்கீங்கப்பா, ரிப்பீட் ஆகாம பாத்துக்கணும்னு. உங்க மேனேஜர் கேட்டாலும் அவனே இதே பதில தான் சொல்லுவான். சரி, நீங்க போங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ரிப்போர்ட் இன்னும் 10 நிமிஷத்துல வந்து சேரணும் எனக்கு. ஷோர் சார், தேங்க்யூ சார். நடை கட்டுங்க. சப்பா, எஸ்கேப் போயிட்டோம். தேங்க்யூ சார்.
தேங்க்யூ சார். 10 நிமிஷத்தில் ரிப்போர்ட் அனுப்பிடுவோம். வா குணா போகலாம். ரிப்போர்ட்டெல்லாம் அனுப்பிக்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க 2 பேரும். என்ன விஷயம் சார்? மச்சான் நீ பேசுனதை கேட்டிருப்பாரோ தெரியல மச்சான். அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பிரச்சனை பெருசாகிடுமாடா? சரி இரு பார்ப்போம். என்ன விஷயம்னு அவருக்கு சொன்னதானே தெரியும். சிஸ்டம் தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இரு இரு. குணா, கமல், சொல்லுங்கள் சார். அது இங்கே பாருங்கப்பா, நான் இப்படி உங்களை திட்டினோன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இந்த பாருங்க, நீங்கள் 2 பேருமே இந்த கம்பெனியில் 6 இயர்ஸாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்ல முறையிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சும்மா இந்த மாதிரி சில்லியான விஷயத்துலலாம் வந்து இங்கே திட்டு வாங்கிட்டு இருக்காதீங்க. நல்லதில் பார்த்துக்கோங்க. அடுத்த லெவலுக்கு போக வேண்டிய பசங்க நீங்கள். இந்த மாதிரிலாம் இன்னொரு தடவை அசோசியேட்டாக வந்து திட்டு வாங்கிட்டு இருக்காதீங்க. சரிங்க சார். தப்பிச்சண்டா. அப்புறம் கமல், ஐயோ சொல்லுங்கள் சார். பொதுவாக அடுத்தவங்க பேசுறதெல்லாம் கேட்கக்கூடாது, நாகரிகம் இல்லை. இருந்தாலும் இது ஆஃபீஸு, நீயும் சத்தமாக பேசுன. எனக்கும் சில விஷயங்களெல்லாம் காதில் விழுந்தது. அதெல்லாம் உண்மையா? கேட்டுருச்சு போலடா. என்ன குணா, என்னமோ பேசுகிற மாதிரி தெரியுது. இல்லை சார், நான் ஒன்றும் பேசலை. நீங்கள் கமல் கிட்டே கேளுங்க. அட பாவி, நீ தானே பேசுன. வாங்கி கட்டிக்க. என்ன கமலையா, உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுறதெல்லாம் காதில் விழுதா இல்லையாப்பா உனக்கு? விழுது சார். ஆனால் என்ன ஆனா சொல்லுப்பா, நீ சொன்ன விஷயம்லாம் உண்மையா? நீ சத்தமா வேற பேசுன. சௌமியா ஏதோ சந்தோஷம் லவ் பண்றாங்கிற விஷயத்த சொன்னேன். அதெல்லாம் உண்மையா இல்லையா? சார் ஆக்சுவலாக அது ஏதோ நான் சும்மா அவளை கோவப்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன் சார். அதெல்லாம் உண்மைலாம் இல்லை சார். இல்லையே, நீ பொய் சொல்ற மாதிரி இல்லை தெரியுது. நீ நல்லா தெளிவா சொன்னீங்க. ஏதோ ஒன்று சொல்லிட்டு சொன்னேன். அடுத்தவங்க ஆளை காதலிக்கிறது கூட தான் தப்பு. நீ சந்தோஷம் காதலிக்கலையா அப்படிங்கிற மாதிரி தானே சொன்ன. நீ நல்லா தெளிவாக தானே இப்போ பேசுன. கோவத்தில் பேசுன மாதிரி தெரியலையே எனக்கு. சார் அது வந்து என்னன்னா, சந்தோஷம் சௌமியாவும் ஃப்ரெண்ட்ஸு சார். காலேஜ்லேருந்து ஒன்றா படிச்சாங்கல்ல. அதனால நாங்கள் சௌமியாவை சந்தோஷத்தை வச்சு கலாய்க்கிறது உண்டு. அதனால தான் அப்படி சொன்னேன் நான். என்ன கமல் நான்சென்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இப்படி எல்லாமே யாராவது பேசுவாங்க? நந்தினிக்கும் சந்தோஷக்கும் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. நந்தினி இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு சௌமியாவோட சந்தோஷம் வச்சு பேசுற? இதெல்லாம் தப்பு இல்லையாப்பா? நந்தினிக்கு எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கிறது ஆஃபீஸில் எல்லாருக்கும் தெரியும் தானே. இப்போ நீ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வேற யாருன்னா கேட்டாங்கன்னா நந்தினியை பற்றி என்ன நினைப்பாங்க? சந்தோஷம் பற்றி என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காது இன்னொரு தடவை. சாரி சார், கண்டிப்பாக பேச மாட்டேன் சார். சாரி, ரியலி சாரி சார். சும்மா சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதுப்பா எல்லா விஷயத்துக்கும். இதெல்லாம் எவ்வளோ தப்பான விஷயம் தெரியுமா? இப்படியெல்லாம் பேசுறது நிறுத்தி இன்னொரு தடவை. ஒரு ஃப்ரெண்டுன்னா நீ நல்லபடியாகவே இருக்கணும். நந்தினி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ எவ்வளோ மனசு வருத்தப்படுவா. இப்படி எல்லாமா இருக்கலாம்? இதெல்லாம் ரொம்ப தப்பு. ரிப்பீட் பண்ண மாட்டேன் சார். சாரி சார். எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ண மாட்டேன்ற ஒரு பதிலை வச்சிருக்கிறீங்க எல்லாரும். ச்சே, என்னதான் பசங்களா இருக்கிறீங்களோ. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு மரியாதை இல்லை, கூட பழகுறவங்களுக்கும் ஒரு மரியாதை இல்லை. என்ன பசங்களோ நீங்களாம். இப்படியெல்லாம் நான் எந்த அளவுக்கு நல்ல புள்ளியா நினைச்சேன். இப்படி இருக்கிறீ நீ. சரி போப்பா, இங்கிருந்து போ. குணா நீயும் கிளம்பு. சாரி சார். சும்மாலாம் சாரி சொல்லிக்கிட்டு இருக்காத கமல், இடத்த காலி பண்ணு. சார் சும்மா நாளாக அவனை திட்டிக்கிட்டு இருக்காதீங்க சார். அவன் ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கான் உங்ககிட்ட. சௌமியா உண்மையிலே சந்தோஷம் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. லூசோடா நீ சும்மாடுறா. சும்மாடுறா நீ வேற. அவர் உன்னை துரோகி ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க சார், அவன் அப்படிலாம் சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க. அவன் நந்தினிக்கு உண்மையிலே நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கான். அவன் ஒன்றும் யாருக்கும் துரோகம்லாம் பண்ணலை. அதுவும் இல்லாமல் அவன் சொன்னதெல்லாம் உண்மை தான். சௌமியா உண்மையிலேயே சந்தோஷம் லவ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு எதனா டவுட்னா அவகிட்டே போய் கேட்டுக்கோங்க. குணா என்னடா நீ? சும்மாடுறா. இங்கே பாருங்க சார், நான் உங்ககிட்ட இப்போ பர்சனலாக தான் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் ஒன்றும் இப்போ எங்களுக்கு பாஸாக இருந்துக்கிட்டு இந்த கேள்வியெல்லாம் எங்களுக்கு கேட்கல. நீங்கள் நந்தினியோட மாமாங்கிற முறையில் தான் கமலை திட்டினீங்க. அதனால தான் நானும் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசினேன். எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. இங்கே பாருப்பா குணா, நாளாக ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல. ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? உண்மைதான் சார். சௌமியா உண்மையிலே சந்தோஷம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? நந்தினிக்கும் சந்தோஷக்கும் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்ச விஷயம்லாம் அவளுக்கு தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சதான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா சார். அதெல்லாம் இப்போ என்னால் சொல்ல முடியாது சார். நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க சார், எங்கள் ரூமுக்கு பேசலாம். என்னப்பா சொல்கிற? கிறுக்கு மாதிரி பேசாதடா சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சார் ஆனால் உண்மைதான் சார் இந்த விஷயம். நீங்கள் இதை விட்டுருங்க சார். இதை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். அடி எப்படிப்பா இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்க முடியும்? என் மச்சினிச்சுக்கிட்ட சொல்லலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் நான் சந்தோஷக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி தானே ஆகணும். கரெக்டு தான் சார், சொல்லிடுங்க. சந்தோஷ் கிட்ட மட்டும் இல்லை, அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நீக்க வச்சு கூட சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக கூட நான் சொல்லத்தான் போகிறேன். சார் ஃபேமிலி வரைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க சார். நீங்கள் கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் சார் இந்த விஷயத்த. மேபி சந்தோஷ் கிட்ட வேணால் சொல்லுங்கள், அவன் பார்த்துப்பான். எனக்கே சொல்லித்தரல ஒரு விஷயத்தை எப்படி மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும்னு. ஆனால் கெட்டிக்காரன் தான் நீ. சார் சும்மா அவனை திட்டாதீங்க சார். இப்போ குணா, கெட்டிக்காரங்கிறது திட்டுற வார்த்தை கிடையாது, புத்திசாலின்னு நான் அவனை பாராட்டத்தான் செஞ்சேன். சரி, இதை பற்றியெல்லாம் உண்மையிலே சாயங்காலம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நான் உங்கள் ரூமுக்கெல்லாம் வர முடியாது. நம்ம எல்லாருமே ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறோம். சந்தோஷம் அங்கே வர வச்சு இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறோம். 4 பேரும் போகிறோம். சரியா? நம்ம 3 பேரும் போகிறோம்.
ஈவினிங் போகலாம் தான், ஆனால் உங்களுக்கு ஷிஃப்ட் 6 மணிக்கு தானே முடியுது. உங்க மச்சினிச்சி நந்தினியை கூட்டின்னு நீங்கள் ஊருக்கு போவேனா? அதெல்லாம் எனக்கும் தெரியும். ஈவினிங் ஒரு 4 மணிக்கா காஃபி ஷாப்புக்கு போகிறோம், சரியா? உங்கள் 2 பேருக்கும் நான் ஸ்பெஷல் பர்மிஷன் போட்டு கூட்டின்னு போகிறேன். சரிங்க சார், அப்போ டிஸ்கஷன் பண்ணிட வேண்டியதான். சரிப்பா, மீதி விஷயத்துல ஈவினிங் பேசிக்கலாம். இப்போ 2 பேரும் கிளம்புங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. ரிப்போர்ட்டை 10 நிமிஷத்துல அனுப்பி விடுங்க. சரிங்க சார், தேங்க்யூ சார். இது ஒரு புது பிரச்சனையா இருக்குது. இதை எப்படி சந்தோஷம் சமாளிக்க போறானோ? நான் வரேன்னு சொன்னதுனால ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டீங்களா மாமா? ஆமாப்பா, உன்னை நேர்ல பார்த்து பேசி வேற ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலா நாளைக்கு தான் லீவ் போடலான்னு இருந்தேன். ஏன்னா நீங்க பத்திரிக்கை எடுக்க போறீங்கல்ல. சரி, நீங்க இன்னைக்கே வந்ததுனால லீவ் போட்டேன். சரி, நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்க? வந்து உட்காருவா. சரிங்க மாமா. அப்புறம் மாமா, ஆக்சுவலாக நான் இங்கே வந்ததே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்கு தான். என்ன விஷயம்னு சொல்லுப்பா. சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் டீ வச்சு எடுத்துட்டு வரேன். எக்ஸ்ட்ரா 2 கப்பு சேர்த்து எடுத்துட்டு வாங்க அத்தை. வாங்கடி அம்மா வாங்க. இப்பதான் இந்த வீட்டு மாப்பிள்ளை ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு சொன்னா, எங்கடா உங்க 2 பேரையும் ஆளை காணுமேன்னு நினைச்சேன். கரெக்டா வந்துட்டீங்க. வர மாட்டோம்மா பின்ன. நீ முன்னாடி போ தம்பி, பின்னாடியே நாங்க வந்துடுறோம்னு சொல்லி வச்சுல அனுப்பியிருக்கோம். அதானே? அடி பாவீங்களா. சரி சரி இருங்க, நீங்களும் பேசிட்டு இருங்க, நான் போய் டீ வச்சு எடுத்துட்டு வரேன். அத்தை, ஆக்சுவலாக டீ எல்லாம் அப்புறம் குடிச்சிக்கலாம் அத்தை. அதுவும் இல்லாமல் இந்த வெயிலில் டீ எல்லாம் வேணாம் அத்தை. எனக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேனே. அதுவும் சரிதான். சரி பாப்பா, எல்லாருக்கும் நான் ஜூஸே போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். சரி நீ என்ன விஷயம்னு சொல்லுப்பா. அதானே, சொல்லுப்பா. மாமா, அது என்னன்னா, நாளைக்கு பத்திரிக்கை எடுக்க போகிறோம்ல. ஸோ நந்தினியும் சந்தோஷம் கூட எங்கள் கூடயே வந்து பத்திரிக்கை செலக்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது மாமா. நல்ல விஷயம்தான்ப்பா. ஆனா உன் தங்கச்சிக்கு தான் நாளைக்கு வேலை இருக்குல்ல. எப்படியாப்பா அவளால வர முடியும்? ஞாயிற்றுக்கிழமை தானேப்பா அவளுக்கு லீவ் இருக்கு. சரிதான் மாமா, நாளைக்கு நந்தினியை ஆஃப் டே லீவ் போட சொல்லிட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே நாங்கள் பத்திரிக்கை பார்க்க போகிறோமே. ஏன்னா எனக்கு எல்லாருமே ஒன்றா போய் செலக்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நல்ல ஐடியா தான். ஆனா நந்தினி ஆஃப் டே லீவ் போடுவாளா? அவள்கிட்ட கேட்கணும்ல. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் மாமா, லீவ் போட வச்சிடுறேன். அடி அர்ச்சனா, நீ சொன்னா உன் தங்கச்சிக்காரி கேட்பாளடி. உன்கிட்ட தான் கோச்சிக்கிட்டு கோவமா இருக்காளே. பாயிண்ட். சும்மா இருடி பிரியா. அதெல்லாம் கேட்பாத்த. என்னதான் இருந்தாலும் நான் அவ அக்கா அத்தை. நான் சொன்னா அவ கேட்டுதான் ஆகணும். நான் பாத்துக்கிறேன் அந்த விஷயத்த, நீங்க கவலைப்படாதீங்க. அப்படியே அக்கா சொல்லி கேட்கலனாலும் இந்த அண்ணன் நான் சொன்னால் அவள் கண்டிப்பாக கேட்பா. நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறப்பல தம்பி. கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்டி எல்லாரும். கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தானே வெற்றி நிச்சயம். ஐயோ, நான் வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சரி, நாளைக்கு நந்தினி லீவ் போட்டுருவா. அப்போ எல்லாரும் ஒன்றா போயிட்டு வாங்க. சரிப்பா, இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் அங்கிருந்து கிளம்பி வந்தியாப்பா? ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருக்கலாமே. முரளி மாமாலாம் லவ் மேரேஜ் பண்ணாருன்னா சத்தியமாக நம்பவே முடியலக்கா. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாரா பார்த்தீங்களா விஷயத்த? இதை சொல்கிறதுக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து எவனா வண்டி ஓட்டிகிட்டு வருவான்? அவர் பொண்ணை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறான், அது கூட புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு பாரு. வெளிடி விவரம் பத்தல மாமாக்கு நம்ம சொல்லி புரிய வைப்போம். மாமா. அர்ச்சனா, நீ பேசுனதும் பிரியா பேசுனதும் என் காதுல நல்லா பளிச்சுன்னு விழுந்துருச்சுமா. ஆனா நீங்க சொன்ன மாதிரியா நான் என் மாப்பிள்ளை கிட்ட கேட்க முடியும்? அதனால தான் அப்படி கேட்கல. நான் மாப்பிள்ளை, நான் சொல்றது கரெக்டு தானே? கரெக்டு மாமா. தெளிவான பிள்ளைங்க மாப்பிள்ளை. கமல், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையிலேயே உண்மைதானா? உண்மையான உண்மைதான்ப்பா. எத்தனை முறை தான் கேட்பேன்? குணா, கொஞ்ச நேரம் சும்மா இருடா. இங்கே பாரு சந்தோஷ், இதெல்லாம் எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும். பட் எதுக்கு தேவையில்லாமல் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உனக்கும் சௌமியாவுக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுக்கணும்? அதனால தான் சரி நான் வேணான்னு விட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் சௌமியா எங்ககிட்ட நல்லபடியாக தான் பழகிட்டு இருந்தா. அதுக்காகவே நாங்கள் அந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லலை, நந்தினிக்கிட்டேயும் சொல்லலை. ஒரு டீசென்சி மெயின்டைன் பண்ணி தான் சொல்லாமல் இருந்தோம். பட் இப்போ சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, அதான் சொல்லிட்டேன். சந்தோஷ், நாங்கள் எதுவும் சொல்கிறோம்ல, இது எல்லாம் உண்மைதான்ப்பா. கமல் கூட என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணுமேனெல்லாம் சொல்லலை. அவன் சௌமியாவை ஃப்ளோரில் திட்டிக்கிட்டு இருந்தான். அதை வச்சு தான் நானே விசாரித்தேன். அப்போ தான் எனக்கு இந்த உண்மையெல்லாம் வெளியே வந்தது. சரிங்க மாமா, எனக்கும் அவள் மேலே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. சரி, அவள் வாயிலேயே உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்காக தான் அவகிட்ட இப்போ பேசவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளவே எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இதுவும் நல்லதுக்கு தான். சரிப்பா சந்தோஷ், இப்போ நீ என்ன பண்ணுறதா இருக்க? எனக்கே ஒன்றும் புரியல மாமா. காலேஜ்லேருந்து என் கூட படித்த ஒருத்தி எனக்கே தெரியாமல் என்னை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அதுவும் இல்லாமல் நானும் நந்தினியும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு தெரிஞ்சும் இப்படி பண்ணுறது தப்பு தானே மாமா. அதுவும் இல்லாமல் எங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டும் ஆயிடுச்சு. அதெல்லாம் தெரிஞ்சும் அவள் இன்னும் என்னை லவ் பண்ணுறான்னா அது ரொம்ப பெரிய தப்பு மாமா. அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லியிருக்கணும் இந்த விஷயத்த. அவகிட்ட நான் பேசி புரிய வச்சுருப்பேன். ஆனால் சௌமியா என்னையும் நந்தினியும் பிரிக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கா மாமா. அவளால் எனக்கும் நந்தினிக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. பிரியிற அளவுக்கு போயிட்டோம். அந்தளவுக்கு சண்டையெல்லாம் நடந்திருக்கு. உங்களுக்கே தெரியும்ல, அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியல மாமா. எல்லாத்தையும் சௌமியா பிளான் பண்ணி தான் மாமா பண்ணியிருக்கான். இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு மாமா. ரொம்ப ஆபத்தான விஷயம் இதெல்லாம்.
எல்லாம் சரிதான்ப்பா, ஆனா இப்பதான் உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல. அந்த சௌமியாவை கூப்பிட்டு வச்சு பேசு. இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் நீ வச்சிருக்காத மனசுலன்னு அவளை கூப்பிட்டு பேசிருப்பா. அதெல்லாம் சௌமியா ஏற்றுக்கணுமே சார். அதுவும் இல்லாமல் ஒத்துப்பாளா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்கன்னு நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிடுவா. அதுவும் கரெக்டு தான், அவள் சரியான கேடி வேறு. அப்படியெல்லாம் எனக்கு ஒரு எண்ணமே இல்லை சந்தோஷம்னு சொல்லிடுவா. நீங்க 2 பேரும் சரியா தான் சொல்றீங்க. அவ வாயாலேயே அவ உண்மையை ஒத்துக்கணும். அப்பதான் அது சரியா இருக்கும். அதுக்காகத்தான் நானும் இப்போ அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். முன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா எனக்கு அவகிட்ட பேசணுங்கிற அவசியம் கூட இல்லை. நானே கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ளவே நீங்களே சொல்லிட்டீங்க. சரிப்பா சந்தோஷ், இதுக்கு முடிவு தான் என்ன? நான் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி தான் மாமா. நானே அவ வாயாலே உண்மையை வர வைக்கிறேன். அப்பதான் அது கரெக்டாகவும் இருக்கும். அது வரைக்கும் யாரும் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேணாம். மெயினாக மாமா, நீங்கள் புஷ்பாக்கா கிட்டலாம் சொல்லிடாதீங்க சரிங்களா? அதுவும் சிவா மாமாக்கெல்லாம் விஷயம் போயிருச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் மாமா. ஸோ இந்த விஷயத்த உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க ப்ளீஸ். சரிப்பா சந்தோஷ், நான் யார்கிட்டயும் சொல்ல போகிறது இல்லை. நான் அமைதியாக எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த. தேங்க்ஸ் மாமா. அப்புறம் சந்தோஷ், இந்த விஷயத்த நீ நந்தினிக்கிட்டே சொல்லிடு. ஏன்னா அப்புறம் அவள் கோச்சுப்பா உங்ககிட்ட. ஆமாப்பா, நந்தினி கிட்ட சொல்லிட்டு மறக்காம. கண்டிப்பா நந்தினி கிட்ட சொல்லாமையா? அவகிட்ட நான் எதையும் மறைக்க போறதில்ல, அவகிட்ட சொல்லிடுவேன். அதுவும் இல்லாம நந்தினிக்கே இந்த விஷயம் தெரியும். அவளுக்கு சௌமியா மேல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அவ என்ன லவ் பண்றான்னு. ஸோ நந்தினி இதை பெருசாவும் எடுத்துக்க மாட்டா நான் சொன்னாலும். என்னமோப்பா, பார்த்து உஷாரா இரு நீ. சரி குணா. அப்புறம் நான் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் சந்தோஷ். என்னதுரா? என்னது? டேய் என்னதுரா? சும்மா இரண்டா. ஐயோ, என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஒருவேளை நந்தினியை இவன் லவ் பண்ற விஷயத்த சந்தோஷ் கிட்ட சொல்லிடுவானோ? சொல்லுங்க கமல், என்ன சைலண்டா இருக்கீங்க? ஆக்சுவலா என்ன விஷயம்னா, தாரா தெரியும்ல உனக்கு? அப்பாடா, தெரியுமே, ராகுலோட மாமன் பொண்ணு. அவளே தான். அவ எங்க ஆபீஸ்ல தான் வேலை செய்யறா, அது உனக்கு தெரியும்ல? தெரியும் கமல், அவளுக்கு என்ன இப்போ? ஆக்சுவலா நான் இதை பத்தி ராகுல் கிட்ட தான் பேசியிருக்கணும். பட் ராகுலுக்கு ஃபோன் பண்ண அவன் எடுக்கல, பிஸியா இருக்கான் போல. ஸோ அதான் உன்கிட்ட சொல்றேன். தாரா என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேசி பழகிட்டு இருக்கா. எனக்கு அது ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்கல. எனக்கு தெரியுது அவள் இன்டென்ஷன் என்னென்னு. பட் எனக்கு எந்த விருப்பமும் இல்லை அவள் மேலே. ஸோ நீங்கள்லாம் அவகிட்ட பேசி புரிய வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நீயாவே டைரெக்டாக பேசலைனாலும் ராகுல் மூலியமாக பேசி இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணிவிடு, சொல்லிவிடுங்க சரியா? என்ன கமல் சொல்றீங்க? தாரா உங்களை எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? தாரா உங்களை உங்களை லவ் பண்றாளா? லவ்னு எல்லாம் சொல்லலை சந்தோஷ், இப்போதைக்கு ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நேற்று கமலை கூட்டின்னு போயிட்டு அவன் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய கேள்வி கேட்குற மாதிரி இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுட்டு கடைசியாக போகிற போக்கில் கிஸையும் கொடுத்துருச்சு. ஐயோ, என்ன கமல், குணா இப்படியெல்லாம் சொல்றாரு? தாரா உங்களை கிஸ் பண்ணாளா? குணா, என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு நீ ஒருத்தன் போத்தண்டா. எவ்வளோ டீசெண்டாக நான் என் விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தேன், இப்படி உடைக்கிறியடா எல்லாத்தையும். ஆமாம் சந்தோஷ், அவள் வீட்டில் நான் அவளை ட்ராப் பண்ணேன். அப்போ தான் கன்னத்துலேயே கிஸ் பண்ணிட்டா. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. எனக்கு அவகிட்ட பேசுகிறதுக்கும் பிடிக்கல. அவளை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்படிப்பட்ட பையன்லாம் கிடையாது. நான் வளர்ந்த விதமே வேறு. எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த பொண்ணுக்கிட்ட எப்படியாவது ராகுலை பேசி புரிய வைக்க சொல்லுங்கள். புரியுது கமல், நீங்க கவலைப்படாதீங்க. நான் ராகுல் கிட்ட கண்டிப்பா பேசுறேன். பாப்பா, பொண்ணுங்களால ஆம்பளைங்க கதறத பார்க்கும்போதே மனசு வருத்தமாக இருக்குதுப்பா, ரத்த கண்ணீரே வருது. ஆனால் என்ன, நீங்கள் 2 பேருமே அந்த 2 மஞ்சள் முடிங்க கிட்ட கிசு வாங்கியிருக்கிறீங்க. உண்மைதானே? என்னப்பா பாதிக்கப்பட்ட 2 பேரும் கோரஸாக பேசுகிறீங்க? சரி ஃப்ரீயாக விடுங்க, காஃபியை குடிச்சிட்டு போவோம். வேலைக்கு வேற நேரம் ஆகுது. சார் வேற கொஞ்ச நேரத்துக்கு மேலே இங்கே இருக்க மாட்டார். என்ன சார்? ஆமாப்பா, நேரம் ஆகிட்டே இருக்குல்ல, போகணும்ல ஆஃபீஸுக்கு. பர்மிஷன் எல்லாம் போட்டு வந்திருக்கோம். சரி, அப்போ எல்லாரும் கிளம்பலாம். அப்புறம் கமல், இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. உங்களுக்கும் தேங்க்ஸ் மாமா. குணா, உங்களுக்கும் தேங்க்ஸ். இருக்கட்டும் சந்தோஷ், இதில் என்ன இருக்குது? சரிப்பா, வாங்க போவோம். சே, எவ்வளோ ஆசையாக இருந்தேன் நாளைக்கு அவர் கூட போயிட்டு பத்திரிக்கையை செலக்ட் பண்ணலான்னு. இப்போ என்னடான்னா நாளைக்கு நந்தினியும் கூட வருவாங்கிறாங்க. சே, என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ இந்த வீட்டில், எனக்கு ஒன்றும் புரியல. என் கல்யாண விஷயத்தில் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் 2 கல்யாணமும் ஒரே மேடையில் நடக்க வேணாம்னு சொன்னேன். ஆனால் யாரு கேட்குறா என் பேச்சை? நந்தினியும் கேட்க மாட்டேங்கிறா, என் அண்ணனும் கேட்க மாட்டேங்கிறான். எல்லாரும் எனக்கு போட்டியாக வந்து தொலைகிறாங்க. இப்போ நாளைக்கு அவங்களோட நான் போகணும். ஐயோ, எனக்கு ரொம்ப எரிச்சலாக வருது. சே, நந்தினி இருக்கிறாளே, சரியான விஷம். அவளையெல்லாம் நம்பவே கூடாது. என்கிட்டயே போட்டியாக வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் நான் கேட்டால், நான் ஒன்றும் உங்ககிட்ட போட்டியெல்லாம் வந்து நிற்கலை. வீட்டில் இருக்கவங்க தான் பத்திரிக்கையெல்லாம் ஒன்றா போய் எடுக்க சொன்னாங்க, அதனால தான் நானும் வரேன் அப்படின்னு நட்டிப்பா என்கிட்டயே. இல்லைன்னா அழுது ட்ராமா போடுவா. அப்படியே எனக்கு அப்படியே ஆத்திரமாக வருது அவளை நினச்சாலே. எரிச்சலாக இருக்குது எனக்கு. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே கூட இப்போ கடுப்பாக இருக்குது. என் கல்யாணம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்க போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்? பேசாமல் நம்ம கல்யாணத்தையும் நிறுத்திடுவோம். அவங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருக்கட்டும். என்ன பேசிகிட்டு இருக்கா இவ? மணி,
என்ன மனோஜ் வயசு கேக்குது? அவர் நாளைக்கு தானே வரேன்னு சொன்னாரு. ஐயோ, இன்னைக்கு வந்துட்டாரு போலியே. ஐயோ, நான் பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாரோ?